ஒரு யூடியூபரா, ஒரு இன்ஸ்டாகிராமரா, இல்லைனா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா ஃபுல் டைமாக கண்டென்ட் கிரியேஷனை பண்ணி அதிக அமௌண்ட் ஏர்ன் பண்ணி உங்களால் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியுமா? இந்த மாதிரியான யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க, நம்ம கையில் இருக்க வாய்ப்பை நம்ம எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த வீடியோவில் ரியல் லைஃப் டைம் எக்ஸாம்பிளோட இந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேஷனை ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலாமா வேண்டாமா, என்ன மாதிரியான மல்டிபிள் வேஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் யாராவது கண்டென்ட் கிரியேஷன், ஒரு யூடியூபர் ஆகணும், ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், ஒரு நல்ல வந்து ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் நிவின் பாலமுருகன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் டைமாக இந்த கண்டென்ட் கிரியேஷனை எடுத்து அதிகப்படியான மணி ஏர்ன் பண்ணி நம்மளை வந்து லைஃப்பில் செட்டில் ஆக முடியுமா? இதே நம்ம வந்து ஃபுல் டைமாக பண்ணலாமா? வேறு எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இதன் மூலமாக நம்ம வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரியல் டைம் பிக் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுங்கிற அவசியமே இல்லை. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்காங்க. நான் சொல்லுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் டெய்லி அவங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்க, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் கம்யூனிட்டியில். பட் அது வந்து உண்மையிலேயே நம்ம வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்து ஈக்குவலாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மதன் அண்ணாவை எடுத்துக்கலாம், இர்ஃபான்ஸ் அண்ணாவை எடுத்துக்கலாம், தமிழ் டெக் தமிழ் அண்ணாவை எடுத்துக்கலாம், A2D நந்துன்னு நினைக்கிறவங்க பேர் நந்தவா ஏதோ சம்திங். ஓகே, A2D ப்ரோ எடுத்துக்கலாம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்கள் மீனவன், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி, வில்லேஜ் குக்கிங் சேனல், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு டக்குன்னு நேம் ஞாபகம் வரல. ஸோ நானே வந்து நிறைய சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல் டைமாக கண்டென்ட் க்ரியேஷனை எடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில், ஸ்டேட் லெவலில், இந்தியா லெவலில் எவ்வளோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவோ ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் லைஃப்பில் செட்டில் ஆகிருக்காங்க. நம்ம வந்து டெய்லி அவங்க வீடியோஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னையே வந்து எடுத்துக்கலாம். என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஃபேக்கார் தமிழ் டெக் இப்போவுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதன் மூலமாக நான் ஒன்றும் பெருசாக வந்து சாதிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஏதோ ஒரு அமௌண்ட் என்னால் வந்து மந்த்லி அதுலேருந்தே என்னால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஜாப் இருக்குது, சைடில் ஒரு இன்கம் இந்த மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ என்னமும் நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணலாமா வேண்டாமா, எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படி இப்படின்னு யோசிக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர் இஸ் நோ டுமாரோ. ஓகே, என்னோடய ஃபஸ்ட் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான், மைக்கு கூட கிடையாது, ஒரு ட்ரைபாட் கூட கிடையாது. நான் அதில் தான் வந்து மேனுவலாக வந்து பேச ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேஷனில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து சக்சீட் ஆவீங்க. ஸோ இதுதான் உண்மை. ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் எந்த வகையிலெல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட வழிகள் இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸில் அவங்களோட க்ரியேட்டிவ் என்கேஜிங் கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி அதில் ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகிறது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் வரும்போது ப்ரொமோஷனும் பண்ணுறாங்க. செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் க்ரியேஷனும் பண்ணுவாங்க, ப்ளஸ் அவங்களோட பிஸ்னஸையும் வந்து இன்டெகிரேட் பண்ணி அவங்க பிஸ்னஸையும் வந்து அதன் மூலமாக க்ரோ பண்ணுவாங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஷனேட் கிரியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்கலி கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வரதுக்கான மெயின் கோலே அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வருவாங்க. ஸோ அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஏர்னிங்காக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைப் கேட்டகரிஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி நார்மல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இவங்க வந்து பேசிக்காக எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட கம்யூனிட்டி பில்டிங் தான். யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மானிட்டைசேஷன் அவைலபிளாக இருக்கிற என்னெல்லாம் சோஷியல் மீடியாஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து அதில் அவங்களோட என்கேஜிங் கண்டென்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோவர்ஷிப், ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு கட்டம் போகும்போது அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்களோட என்கேஜிங் வீடியோவில் வந்து ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகும். லைக் திஸ் வீடியோ யூடியூப்பில் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகுதுல்ல, சேம் தான். ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸுமே ஏர்ன் பண்ணுற ஒரு மெத்தட். ஆட்சென்ஸ் மூலமாக அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வர்றது.
ஃபஸ்ட்டு கோல் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து எங்கெல்லாம் மானிட்டைசேஷன் அவைலபிளாக இருக்கோ அங்கெல்லாம் அவங்களோட கண்டென்ட் வந்து போட்டுருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இர்ஃபான் சியூ அண்ணனை கூட எடுத்துக்கோங்க. அவங்க வந்து யூடியூப்பில் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே மானிட்டைசேஷன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு லாங் வீடியோஸ்க்கு ஸ்கிப்பபிள், நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ் வருது, பம்பர் ஆட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் கூட நமக்கு வந்து இப்போ ஆட் ஷோ பண்ணி அதில் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கிரியேட்டர் மானிட்டைசேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போடுற வீடியோஸை பொறுத்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க ரீல்ஸுக்கு அப்படின்னு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா சேம் லைக் யூடியூப், நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் நம்மளோட வீடியோஸில் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகி அதுலேயும் வந்து உங்களால் வந்து மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே சில எலிஜிபிலிட்டி இருக்கும். இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணும், இவ்வளோ வந்து வாட்ச் ஹவர்ஸ் வேணும், இவ்வளோ வந்து அப்படி இப்படி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எலிஜிபிலிட்டி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் வந்து எப்படி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஃபேமஸ் யூடியூபர் ஆகிறது, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்குது, ஒரு வீடியோ வந்து எப்படி கரெக்டாக அப்லோட் பண்ணுறது, எப்படி வந்து அதை வந்து நம்ம ரேங்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ நெக்ஸ்ட் போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது ஆட்சென்ஸ் வழியாக. ஸோ செகண்ட் வே பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் ப்ரொமோஷன்ஸ். ஸோ இந்த பெய்ட் ப்ரொமோஷன்லேயே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் பெய்ட் ப்ரொமோஷன், இன்னொன்று வந்து மேனுவல். ஸோ செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் கிரியேட்டரே ஒரு கம்பெனி இல்லைனா வந்து ஒரு பிராண்டுக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி நான் உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் பண்ணி தரேன், என்கிட்ட வந்து இவ்வளோ கம்யூனிட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இருக்காங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு சர்டன் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேனுவல். ஸோ மேனுவல் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியும் அந்த இன்ஃப்ளூன்சர் இல்லைனா அந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ரீச் பண்ணுவாங்க. ரீச் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்குறோம், ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசுவாங்க. ஸோ இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ். அண்ட் இந்த பெய்ட் ப்ரொமோஷன்ஸே நிறைய கேட்டகரி இருக்குது. 30 செகண்ட் இன்டகிரேஷன் வீடியோ, டெடிகேட்டட் வீடியோ, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபுல் ஆப் ரிவ்யூ, ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ, ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட டெக் சேனல் அதில் பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் அதுலேயுமே நிறைய வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் என்ன மாதிரிலாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட வியூஸ், உங்களோட ஃபாலோவர்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து பெய்ட் ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து செகண்ட் டைப். அண்ட் தேர்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டர் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட்டர் கொலாபரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காசு தராமல் டேரெக்டாக அந்த ப்ராடக்ட்டே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தந்துடுவாங்க. ஸோ இது பேர் வந்து பார்ட்டர். ஸோ இந்த கொலாபரேஷன் வந்து பெரிய லெவலில் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு பிசி ப்ரொமோஷன் இல்லைனா வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ப்ரொமோஷன், அந்த ஒர்க் ஸ்டேஷனுமே வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க, அவங்களுக்கு அமௌண்ட்டுக்கு பதிலாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியாகவுமே இருக்குது. ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் அதை வந்து அவங்களுக்கு அப்படி ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்சை வந்துட்டு பார்ட்டர் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய தேர்ட் வே அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வந்து நிறைய வேஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ 4வது வே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேஷன். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூன்சராக இருக்கீங்க, ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, உங்களை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்டிபிள் தேர்ட் பார்ட்டி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டென்ட் தேவைப்படும். ஸோ மல்டிபிள் அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாப்புலரான கிரியேட்டர்ஸ் அவங்க உள்ளே கூப்பிட்டு எங்களோட பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மந்த்லி பேமெண்ட்டும் இருக்கும், இல்லை அவங்க வந்து ஆட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அமௌண்ட் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வேயும் இருக்குது. ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மல்டிபிள் வேஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ யூடியூப்பில் வீடியோ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. சைடில் நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ அதில் இன்டெகிரேட் பண்ணி அந்த வீடியோவோட டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் அதில் அப்படியே பிளாக் மாதிரி எடுத்து அதில் நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த வெப்சைட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது மூலமாக கூட உங்களுக்கு வந்து மணி வரும். சைடில் ஒரு வெப்சைட் நீங்கள் ரன் பண்ணுறது மூலமாக. ஸோ ஏகப்பட்ட வழிகள் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, என்னோடய ஃபஸ்ட் சேனல் நான் ரன் பண்ணும்போது அது ஒரு டெக் சேனல். ஸோ அந்த டைம் வந்து ட்ரெல் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க, எங்களுக்கு வந்து எங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்குது. ஷேர் சேட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ அதில் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, உங்களோட வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் வந்து நம்மளோட வீடியோஸை போஸ்ட் பண்ணுற மூலமாக அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். சும்மா பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாரும் காசு தர மாட்டாங்க. உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களோட பொட்டன்ஷியலை பார்த்து அவங்களே உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் கிரியேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட வழியில் வந்து ஆன் பண்ண முடியும். கண்டென்ட் கிரியேஷன் மட்டும் பண்ணுறவங்க ஆன் பண்ணக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வே என்னன்னு கேட்டிங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் அவங்க வந்து ஓப்பன் பண்ண முடியும் அவங்களோட ஃபாலோவர்ஸ் பேஸை யூஸ் பண்ணி. ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட் அஃபிலியேட் லிங்க்ஸை வந்து அமேசானில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்டு இல்லை அதர் வெப்சைட்ஸு நம்மளோட ஏஜியோ எவ்வளவோ இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே வந்து அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க்ஸை இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக அதை யாராவது பை பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் கமிஷன் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டுமே யூடியூப் வீடியோஸில் கொடுத்து மந்த்லி வந்து 20-25,000 ஆட் பண்ணுற கிரியேட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மெல்லாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னே தெரில. பட் இதுவும் வந்து ஒரு சிங்கிள் கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஆட் பண்ணுற ஒரு பெஸ்ட் மெத்தட். அண்ட் இதுதான் வந்து தேர்ட் ப்ரைமரி மெத்தட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் பிஸ்னஸ், இல்லைனா கண்டென்ட் கிரியேஷன் டு பிஸ்னஸ் அப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் கண்டென்ட் கிரியேஷன் சைடில் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க கண்டென்ட் கிரியேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஆடியன்ஸ் வந்துருப்பாங்க. ஸோ அது வந்து இவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து கஸ்டமர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, கன்வர்ஷன் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம உங்கள் மீனம்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பெரிய ஷோரூம்ஸ் எல்லாம் வைக்கலாம். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ அதையும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, வீடியோஸும் கண்டென்ட் கிரியேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டேடி ஆறுமுகம் சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து நல்லா பண்ணாங்க. பட் இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல, ஆக்சுவலி எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்களோட ஓன் கோர்ஸே வந்து செல் பண்ணுறாங்க. லைக் நம்மளோட தருண்குமார் ப்ரோ இருக்காங்க, தருண் ப்ரோ இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபிட்னஸ்க்குள்ளே வந்து ஃபிட்னஸில் கண்டென்ட் க்ரியேஷனில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆடியன்ஸ் ரீச் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களோட ஆடியன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை வந்து அப்படி கஸ்டமர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபிட்டெக்ஸ் 120 days நினைக்கிறேன், 120 தெரில. ஸோ அந்த மாதிரியான அவங்களோட வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு பிளான் க்ரியேட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸ் அப்படி அங்கே கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரியும் வந்து பிஸ்னஸில் வந்து கன்வெர்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ கண்டென்ட் க்ரியேஷன் டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ரியலி ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஆண்டர்பிரினர்ஸ் இது மூலமாக வந்து க்ரியேட் ஆகுறாங்க இந்தியாவில். ஸோ ஓவர் த பீரியட் 2010 பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் திஸ் ஜியோ அண்ட் ஆஃப்டர் திஸ் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் எவாலுவேஷன் ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களோட சொந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ரியலி அ குட் திங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுக்காவது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னமும் நீங்கள் தயவு செஞ்சு இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னமும் வந்துட்டு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாமா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் தேர்ட் கேட்டகரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மெயின் கோலே வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்காது. ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகணும், ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஃபோக்கஸே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஹரி ப்ரோ நம்ம வந்து டெஃபினட்டாக சொல்லலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவங்க ஒரு ஃபன்னி வீடியோஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஆடியன்ஸ் வந்து பில்ட் பண்ணாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆலயக்கானில் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா மூவி ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே டெஃபினட்டாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு மூவிலையோ இல்லை நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஃபோக்கஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டென்ட் கிரியேஷன் டு மூவிஸ் ஆர் வந்து ஒரு செலிபிரிட்டி இல்லைனா வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சி வர ஒரு கண்டென்ட் கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து மணி ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலி சைடும் சரி லைஃப்லையும் சரி ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் இவங்க வந்து பெரிய ஆளாக வருவாங்க. நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து மூவிஸ்க்கு எல்லாமே போயிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க வந்து இந்த கேட்டகரியில் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கன்க்ளூஷனாக கண்டென்ட் கிரியேஷனை வந்து ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். பட் வந்து இந்த தேர்ட் கேட்டகரி கண்டென்ட் கிரியேஷன் டு பேஷன், லைக் பேஷன்னு சொல்ல முடியாது, பேஷன் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிலையும் இருப்பாங்க. இந்த மூவிஸ் போகணும், பெரிய செலிபிரிட்டி ஆகணும், மணி ஃபோக்கஸ்டாக இருக்காதவங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப வந்து
கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட காப்பிரைட்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. மணி ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே இந்த ஆக்சுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரொம்ப மியூசிக்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட எல்லா ஒரிஜினல் கண்டென்ட்லையுமே வந்து ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிடுவாங்க. பட் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு தேதிக்கு 2023 வந்து கண்டென்ட் கிரியேஷனை ஃபுல் டைமாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணலாம். ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது. மல்டிபிள் வேஸில் நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ப்ளஸ் வந்துட்டு என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட சஜஷன் பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிஸ்னஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கண்டென்ட் கிரியேஷன் இந்த டிஜிட்டல் இந்த ஒரு விஷயங்கள் வந்து நிரந்தரமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் 99.9% சொல்லலாம். பட் அந்த 1% நம்ம மனசில் எப்போவுமே இருக்கும். நம்ம சேனலுக்கு ஏதாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எவ்வளோ பெரிய கிரியேட்டராக இருந்தாலுமே நீங்கள் தப்பு பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கம்யூனிட்டி எவ்வளோ பெரிய ஒரு ஃபாலோவர்ஷிப் வச்சுருந்தாலும் சரி அந்த கம்பெனி நினச்சாங்கன்னா ஒரே செகண்டில் உங்களை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அகைன் நீங்கள் வந்து உங்களோட ஃபாலோவர்ஷிப் பவர் யூஸ் பண்ணி நீங்கள் வரலாம். அகைன் வந்து ஒரு 10 மில்லியன் ஃபஸ்ட் நீங்கள் ஒரு 10 மில்லியன் இருந்தீங்கன்னா ஒரு 5 மில்லியன் தான் வரும். அதுக்கு மேலே வர வந்து ரொம்ப கஷ்டம், ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ கண்டென்ட் கிரியேஷன் நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணலாம். அட் த சேம் டைம் பிஸ்னஸும் சைடில் வந்து நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னமும் வந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள். நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கலாம். இன்னமும் நீங்கள் வந்து லைஃப்பில் ஏதாவது பண்ணணும், நான் எதுவுமே பண்ணல ப்ரோ, எனக்கு வந்து இது வந்து ஏதாவது நான் பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷனை கையில் எடுக்கலாம். எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் உங்களோட இயர்ஃபோனை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து ஜஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் ஃபேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேசலாம். ஃபேஸ் இல்லாமல் நீங்கள் இயர்ஃபோன் வச்சு வாய்ஸ் கொடுத்து நீங்கள் பேசலாம். ஏகப்பட்ட வேஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுங்கள். கண்டென்ட் கிரியேஷன் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் வந்து மஸ்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே. அவங்களோட பிராண்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. கண்டென்ட் கிரியேஷன், ஸ்டோரி டெல்லிங், பெயின் பாயிண்ட்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து மார்க்கெட்டிங் சைடு. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பெரிய ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டென்ட் கிரியேஷனில் ஏதாவது பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து நான் சொன்ன லிஸ்ட் பண்ண இந்த மல்டிபிள் ஏர்னிங் வேஸ் வந்து எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது. இது தெரியாமே நிறைய இருக்கலாம் டெஃபினட்டாக. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதோட வேறு ஏதாவது வேஸ் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் ஸோ எஸ் கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாரோட கமெண்ட்டை படித்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் கைஸ், வீடியோ பார்த்துருக்க நீங்களுமே கமெண்ட்டில் போய் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க கொஸ்டின் கேட்டுருக்கலாம் கமெண்ட்ஸில். மறக்காமல் அவங்களுக்கு உங்களோட ஆன்சர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ see you next video guys. Signing off from Nivin Balamurugan. Bye.